ஒரு பூனையால் குதிரை உயிர் போனது. ஒரு பூனையால் குதிரை உயிர் போனது. ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு உடம்பெல்லாம் வலியோட வீட்டுக்கு திரும்பிச்சு ஒரு குதிரை. அது மனசுல இருந்த ஒரே ஆசை, நாளைக்கு ஒரு நாள் நிம்மதியா ஓய்வெடுக்கணும்ங்கிறது மட்டும்தான். இந்த சின்ன ஆசைய தம் பக்கத்துல இருந்த பூனை கிட்ட சொல்லுச்சு. ஆனா அங்கதான் ஆரம்பிச்சது வினை. பூனை மாட்டுக்கிட்ட சொல்ல, மாடு ஆட்டுக்கிட்ட சொல்ல, ஒவ்வொரு காதுகளையும் தாண்டும் போது அந்த கதைக்கு கை கால் முளைக்க ஆரம்பிச்சது. கடைசியா முயல் கிட்ட போகும்போது அந்த செய்தி எப்படி மாறுச்சு தெரியுமா? முதலாளி ரொம்ப கொடுமைக்காரன், குதிரைக்கு தண்ணி கூட கொடுக்கல, அதனால குதிரை நாளைக்கு வீட்டை விட்டு ஓட போகுதுன்னு கதையே மாறி போச்சு. இந்த வதந்தி கடைசியா முதலாளி காதுக்கு போகுது. ஆனா எப்படி? நீங்க கொடுமைப்படுத்துறதுனால குதிரை மத்த விலங்குகளையும் கூட்டிட்டு ஓட போகுதுன்னு வேலைக்காரன் சொல்லிட்டான். அதிர்ச்சியான முதலாளிக்கு வந்ததே கோபம். நம்ம கிட்ட வளர்ந்த குதிரை நமக்கே துரோகம் பண்ணுதா அப்படிங்கிற அகம்பாவம் அன்னைக்கு நைட்டே அந்த அப்பாவி குதிரைக்கு விஷம் வச்சு கொன்னுடுச்சு. நண்பர்களே, இந்த கதையில வர்ற குதிரை மாதிரி தான் நம்மள பலரும். நிம்மதி தேடி நம்ம கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட சொல்றோம். ஆனா எல்லா காதுகளும் உங்க ரகசியத்தை பாதுகாக்கிற பெட்டகம் கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உலகம் அதுல 4 வார்த்தை சேர்த்து தான் மத்தவங்களுக்கு அனுப்பும். உங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும்னு பல முறை யோசிங்க. இல்லனா குதிரைக்கு நடந்த அதே விபரீதம் தான் நமக்கு. இந்த கதையில் என்னை பாதித்த வரி, எல்லா காதுகளும் உங்க கஷ்டத்தை பாதுகாப்பா வைக்காது. இது எவ்வளவு பெரிய உண்மை! இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.